வெள்ளியங்கிரி மலை ஏற போறீங்களா? ஒரு நிமிஷம் இந்த வீடியோ பார்த்துட்டு போங்க. சிவனின் கோபம் காரணமா? சிவன் யோக உறைவிடமாக காட்சியளிக்கும் இடமே கைலாயம். பல யோகிகளின் ஞான புதையலாகவும் இந்து மத புண்ணிய ஸ்தலமாகவும் விளங்குகின்ற கைலாயங்களில் தென் கைலாயம் அகத்தியர் தவம் புரிந்த புண்ணிய மலை தமிழகத்தில் அமைந்துள்ளது. அதாவது மத்திய கைலாயம் திபெத்திலும் சிவனின் முதல் கைலாயம் இமயமலையிலும் அமைந்துள்ள நிலையில் தென் கைலாயம் தமிழகத்தின் கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கு மேற்கே 40 கிலோமீட்டர் தொலைவில் சிறுவாணி மலையை ஒட்டி கிழக்கு மேற்காக அமைந்துள்ள ஒரு மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ளது. இம்மலைக்கு வெள்ளியங்கிரி மலை என்றும் பெயர் உள்ளது. பெரும்பாலான மக்களால் வெள்ளியங்கிரி மலை என்ற பெயரே அறியப்பட்ட பெயராக கூறப்படுகிறது. அதோடு இம்மலையின் அடிவாரம் பூண்டி என்று அழைக்கப்படுகிறது. சுமார் 3500 அடி உயரம் உள்ள இம்மலை 7 முடிகளை கொண்டது. அதோடு 5.5 கிலோமீட்டர் தூரம் சென்று வெள்ளை விநாயகர் கோவில், பாம்பாட்டி சுனை, கைதட்டி சுனை, அர்ஜுனன் வில், பீமன் களி உருண்டை என பல தலங்களும் இங்கு அமைந்துள்ளது. மேலும் தென்னகத்தின் மிகவும் சக்தி வாய்ந்த புண்ணிய தலமான இந்த தலத்தில் அக்னி, வாயு, நீர், நிலம், ஆகாயம் என பஞ்சபூதங்களும் ஒருங்கே அமையப்பெற்ற பஞ்சபூத ஸ்தலமாகவும் விளங்குகிறது. அது மட்டுமின்றி வெள்ளையங்கிரி மலையில் சிவபெருமான் பஞ்சலிங்கேசனாக 6 அடி அகலம் உள்ள சிறிய குகையில் பஞ்சலிங்கங்களாக காட்சியளிக்கிறார். இயற்கையோடு இயற்கையாக வெள்ளையங்கிரியின் 7வது மலையில் இருக்கும் சிவலிங்கம் இயற்கையாக இருந்த சுயம்பு லிங்கமாகும். பல ஞானிகளும் சித்தர்களும் இன்றளவும் நடமாடுகின்ற புனிதமிக்க மலையாகவும் வெள்ளையங்கிரி மலை திகழ்ந்து வருகிறது. மலையின் உச்சியில் உள்ள பஞ்சலிங்க சிவனை காண பல பக்தர்கள் கையில் மூங்கில் குச்சியுடன் மலையேற ஆரம்பிக்கிறார்கள். அப்படி இவர்கள் வெள்ளையங்கிரி மலையில் பயணம் செய்வதும் பரமனை படிப்படியாய் நெருங்குவதும் சமம் என்றும் கூறப்படுகிறது. குறிப்பாக பங்குனி, சித்திரை மாதங்களில் சிவகோஷம் எழுப்பிய வண்ணம் பக்தர்கள் வெள்ளையங்கிரி மலை மீது கூட்டம் கூட்டமாக ஏறிச் செல்வார்கள். மேலும் 7வது மலையில் உள்ள பஞ்சலிங்க சிவனை காண ஒவ்வொரு மலையை கடந்து செல்லும் பக்தர்கள் பல அதிசயங்களையும் கண்டு செல்கிறார்கள். அதாவது 2வது மலையில் பயணிக்கும் பொழுது கை தட்டினால் பாறைகளின் இடுக்குகளில் இருந்து தண்ணீர் வரும் என்ற நம்பிக்கையும் இங்கு உள்ளது. ஒருமுறை வெள்ளையங்கிரி மலையில் ஏறி இறங்கினால் நம்முடைய அனைத்து துன்பங்களும் நீங்கும் என்பதும், மனதில் நிறைந்த குழப்பங்கள், பாரங்கள் அனைத்தும் இறங்கிவிடும் என்பதும் பக்தர்களின் முக்கிய நம்பிக்கை. அது மட்டுமின்றி வெள்ளையங்கிரி மலையின் காற்று நம்மீது பட்டால் கூட தீராத நோய்களும் தீரும் என்று கூறுவார்கள். இப்படி பல நம்பிக்கையுடன் சிவபெருமானை காண செல்லும் பக்தர்கள் 7 மலையையும் தாண்டி சிவபெருமானை சந்திப்பது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. ஏனென்றால் வெள்ளையங்கிரி மலை ஏறிக்கொண்டிருக்கும் பொழுதே உயிரிழந்தவர்கள் குறித்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. அதாவது கடந்த வாரத்தில் வேலூர் மாவட்டத்தில் இருந்து வந்த ஒரு சில நண்பர்களில் ஒருவர் வெள்ளையங்கிரி மலையில் ஏறும்போது அதிகாலையில் 6வது மலை அடைந்த பொழுது மூச்சு திணறல் ஏற்பட்டு இறந்துள்ளார். அருகில் இருந்த நண்பர்கள் பல முயற்சிகளை மேற்கொண்டும் அவரது உயிர் பறிபோனது பதற வைக்கும் செய்தியாக வெளியானது. மேலும் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு மலை ஏறிய 24 வயது ஒரு இளைஞரும் 2வது மலையை கடக்கும் பொழுதே இதய கோளாறு ஏற்பட்டு இறப்பை தழுவியுள்ளார். அதனால் மலை ஏறுவது என்பது மிகவும் எளிதான விஷயம் அல்ல. அதற்கு நம் உடலையும் நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அதோடு உண்பதற்கு தேவையான பொருட்களையும் நீர் போன்றவற்றையும் பக்தர்கள் தங்களுடன் எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதையும் கூறுகிறார்கள். அது மட்டுமின்றி இன்ஸ்டாகிராமில் வரும் வீடியோக்களை பார்த்துவிட்டு மலை ஏறுவதை எளிதாக பயணம் என்று நினைத்து அனைவரும் மேற்கொள்ளக்கூடாது என்ற விழிப்புணர்வு வீடியோக்கள் நிறைய தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது.